உங்கள் வாழ்க்கையில் நிறைய பெண்கள் சொல்கிற ஒரு ஸ்டோரி என்கிட்ட, நான் ஜெபிக்கலைன்னா நல்லா இருக்கு சிஸ்டர், நான் ஜெபிச்சாதான் சிஸ்டர் வீட்டில் சண்டை வருது. நான் 4 நாள் ஃபாஸ்டிங் போடலான்னு இங்கே நான் பொருத்தனை எடுத்துகிட்டு போன உடனே என்ன வந்துடுது, வீட்டில் ஃபங்க்ஷன் வந்துடுது, சொந்தக்காரெலாம் வந்துடுறாங்க. சொந்தக்காரன் வந்தால் எப்பங்க ஃபாஸ்டிங்கை போடுறது, ஃபீஸ்டிங் தான். கரெக்டா இல்லையா நான் சொல்கிறது? யோசிச்சு பாருங்க. அதுதான். ஏன்னா நீங்கள் எப்படியும் ஜெயிச்சிருவீங்களோ வந்துருவீங்களோ, உங்கள் ஜபத்தினால உங்கள் வீட்டுக்கு ஒரு விடுதலை வந்துருமோன்ட்டு பிசாசு என்ன பண்ணுவான், எதிர்காற்றையும் காற்றையும் கடலையும் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, அதட்டணும். அதை நீங்கள் அதட்டணும். ஏசு அதை அதட்டினார். ஏன் தெரியுமா, இந்த எல்லைக்குள்ளே வந்துடக்கூடாது. இந்த அனல், இயேசுக்குள்ளே இருக்கிற அனல் இந்த எல்லைக்குள்ளே வந்தால் அதுக்குள்ளே இருக்கிறது என்னது, வெளியே வருது. இப்போ இயேசு அவன் இடத்துல போகலை. நீங்கள் நல்லா அந்த பகுதியை போய் வாசிச்சு பாருங்க. அவனே டெடன்னு ஓடி வரான். பவுல் போய் என்ன பண்ணுது, பவுல் போய் இது விரியன் வந்து கவிக்குச்சு பவுலை. இப்போ இயேசு அந்த எல்லைக்குள்ள கால் வைக்கும் போதே ஓடி வருது இந்த பிசாசு. வந்த உடனே பிசாசு ஒரு ஜபத்தை ஜபிக்குது, ஒரு பெரிய டெலிவரன்ஸ் அங்கே நடக்குதா இல்லையா? அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அனலுள்ளவர்கள், அனலுள்ள அட்மாஸ்பியர். முதல்ல உங்கள் நிமித்தமாக அட்மாஸ்பியர் நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சு. யூ ஹாவ் டு கிரியேட் அன் அட்மாஸ்பியர். உங்கள் சூழ்நிலைமே அனலாக்கணும், உங்கள் வீட்டை அனலாக்கணும், உங்கள் வீட்டின் எல்லைகளை அனலாக்கணும். அல்லேலூயா. இந்த அனல் பட்ட உடனே வெளியே விரியன் வரும். விரியன் வந்து கவ்வின உடனே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இவன் எப்போ சாவான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆமாம் தானே? நம்மளை சுற்றி 4 பேர் இருப்பாங்க, நம்ம எப்போ சாவோன்னு பார்க்க, நம்ம பிள்ளைங்க எப்போ தப்பு பண்ணும் அதை சொல்லி காமிக்கலான்னு பார்க்க. இல்லை உண்மையா இல்லையா? எப்போ நம்ம கணவர் ஏதாவது ஒன்று நமக்கு ஆகும், ஒரு வியாதி வந்த உடனே அம்மா அங்கே வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவாங்க. நீ ஜெபம் குறைவுனால தான் உனக்கு வியாதி வந்துருச்சு, நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு அதனால தான் உனக்கு வியாதி வந்துருச்சு. வெயிட் பண்ணுவாங்க. எனக்கு என்ன ஒரு ஒரு சகோதரியை பகிர்ந்து கொண்ட ஒரு சம்பவம் இது. அவங்களுக்கு குழந்தை ரொம்ப வருஷமா இல்லை. ஒரு வெளியாட்கள் பேசுகிற மாதிரி, தேவனை அறியாதவர்கள், ஆபிரகாமை தெரியாதவர்கள் பேசுகிற மாதிரி சபைக்குள்ளே இருக்கிறவங்க பேசுகிறாங்கக்கா. என்ன, நான் ஒரு தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறேன். என் சொந்தக்காரங்க எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி தான் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க. ஏன், அவங்களுக்கு ஆபிரகாமை தெரியாதே. 100 வயதிலும் தேவன் ஒரு பிள்ளையை கொடுக்க முடியும் என்று சொல்லி தேவனை அனுபவித்த ஆபிரகாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியும், கர்த்தரால் செய்ய முடியும். செத்த கர்ப்பம், செத்த சரீரம், இந்த 2க்குள்ளிருந்து ஒரு பிள்ளையை புறப்பட செஞ்சு அந்த பிள்ளையை வாக்குத்தத்தத்தின் பிள்ளையா மாற்றி அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளைக்கு 12 பிள்ளையை கொடுத்து வானத்தின் நட்சத்திரங்களை போல சந்ததியை வரப்பண்ண வல்லமை உள்ள தேவன் ஒருவர் உண்டு. அது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அதை புறஜாதியார் ஒரு பிரச்சனையை பார்க்குற மாதிரி, ஒரு பிரச்சனையை நீதி தீர்க்கிற மாதிரி, ஒரு பிரச்சனையை நியாயம் தீர்க்கிற மாதிரி, ஒரு பிரச்சனைக்கு வார்த்தையை சொல்லுகிற மாதிரி நீங்களும் நானும் சொல்லக்கூடாது. அந்த பிள்ளைய பார்க்கும்போது, என்ன பிள்ளை இல்லையா, டாக்டர் கிட்ட போனையா, உனக்கு இது வந்துச்சா அது வந்துச்சான்னு கேட்காம, ஆபிரகாமின் தேவனும் கூட இருக்கிறாரு, எலிசபெத்தின் தேவனும் கூட இருக்கிறாரு, அன்னாளின் தேவனும் கூட இருக்கிறார். தைரியமா இரு, உன் சந்ததி இயேசுவுக்கு சொல்லிட்டு போங்க 4 வார்த்தை. அந்த பிள்ளை எப்படி கட்டப்படும், அந்த பிள்ளை எப்படி கட்டப்படும். ஆமென். ஒருவருக்கு வியாதி வந்த உடனே அப்பதான் அவங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் நீங்க மனத்துல வச்சு சொல்லிட்டு இருப்பீங்க. இயேசுவே அதை மறந்துட்டேன்றார். ஆமென். அக்கிரமக்காரன் தன்னுடைய அக்கிரமத்திலிருந்து திரும்பி தேவனிடத்துல வந்து தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்த உடனே கர்த்தரே அதை முதுகுக்கு பின்பாக தூக்கி போட்டுட்டாரு. அவரே அதை மறந்துட்டார். ஆனா நீங்க கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு வந்து ஜெபம் பண்றன்ற பேர்ல பிரேயர் பாயிண்டாவே அந்த பாவத்தை சொல்லி இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு அந்த கிரியைகள் அப்புறப்படட்டும், சபையை விட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட நீதி தீர்ப்புகள் போகட்டும். ஆமென். தேவன் ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனை நம்ம தள்ளக்கூடாது. கர்த்தர் நம்ம நியாயம் தீர்க்கல, நம்ம செய்தவர்களை கணக்கில் வைத்து கர்த்தர் நமக்கு ஒரு வியாதியை கொடுத்திருப்பாரானால் இன்றைக்கு நின்றுக்க முடியாது நம்மளால. கர்த்தர் எப்படி பார்த்தாரோ என்னை, நான் அப்படியே மற்றவர்களை பார்க்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர். நீர் என்னை எப்படி நேசித்தீரோ அப்படியே நானும் மற்றவர்களை நேசிக்க எனக்கு இருதயத்தை தாரும் ஆண்டவரே. அவங்கள மாத்துங்க இவங்கள மாத்துங்க இல்லை, என்ன மாத்துங்கப்பா. எனக்குள்ள மாற்றங்களை கொடுங்கப்பா, என் சிந்தையில மாற்றங்களை கொடுங்கப்பா, என் பேச்சில் ஒரு மாற்றங்களை கொடுங்கப்பா. அட்மாஸ்பியரை நல்லாக்குற பொறுப்பு பெண்களுக்கு தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு குடும்பத்தை நீட்டா வச்சுக்கிறது யாரு? பெருக்கி கூட்டி கழுவி சுத்தம் பண்ணி கிச்சனை கிளீன் பண்றதெல்லாம் யாரு?
ஒரு மாம்ச பிரகாரமான பிசிக்கலான ஒரு வீட்டை எப்படி நீங்க மாற்றி சீரமைக்கிறீர்களோ அப்படியே ஆவிக்குரிய மண்டலத்திலும் சீரமைக்கிற பொறுப்பு பெண்களுக்கு தான். எப்படி தேவையில்லாதது தூக்கி வெளியில தள்ளி தேவையுள்ளது சரியான இடத்துல வச்சு அதாவது அந்த இடத்துல வைக்கணும், இதை இந்த இடத்துல வைக்கணும், கை கெட்டுற தூரத்துல கடுக வைக்கணும், உள்ள கொண்டு போய் பாஸ்மதி ரைஸை வைக்கணும். வைக்கிறீங்கல்ல, வைக்கிறோமா இல்லையா? கை கெட்டுற தூரத்துல கடுக வச்சு உள்ள மறைச்சு பாஸ்மதி ரைஸ் வைக்கிறோம். முந்திரி பருப்பு எங்க வச்சிருக்கீங்க? கை கெட்டுற தூரத்தில் வச்சிருக்கிறீங்க. பாக்ஸை போட்டு மறைச்சு உள்ள வச்சிங்கல்ல. எதை எங்க வைக்கணும்னு நமக்கு தெரியுது இல்ல? ஆமாவா இல்லையா? ஒரு மாம்ச பிரகாரமான குடும்பத்தை நடத்த பெண்களுக்கு இதெல்லாம் தெரியணும்னா, ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தை நடத்துற பெண்களுக்கு ஆவிக்குரிய கண்கள்ல எதை எங்க வைக்கணும், எதை வெளியே தள்ளணும், எதை உள்ள கொண்டு வரணும்னு தெரியும். அல்லேலூயா. இன்னைக்கு அதுக்காக தான் ஆண்டவர் அனலாக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. அட்மாஸ்பியர்ல ஒரு அனல். என் வீட்டுக்குள்ள எப்போ ஒரு அனல் இருக்கணும். ஏதாகிலும் வர முயற்சி செய்தா கூட இந்த அனல் அதை வெளியே தள்ளணும். அந்த பொறுப்பு குடும்ப தலைவிகளுக்கு தான் உண்டு. என் கணவர் ஜபிக்க மாட்டேங்கிறார், என் பிள்ளைங்க ஜபிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க ஜபிச்சிங்களா? நீங்க உங்க அட்மாஸ்பியர் அனல் ஆக்குனீங்களா? அது அனல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? அந்த அனல் வர வர விரியன் வந்தது உண்மைதான், பிரச்சனை வந்தது உண்மைதான், கவ்வினது உண்மைதான். ஆனா பவுல் செஞ்சது என்ன தெரியுமா? கை எப்படி பண்ணுங்க பாப்போம், உதருங்க. எனக்கு பிடிச்சிருக்க விரியன் எல்லாம் உதருங்க. உங்க அனல் வந்ததுனால சில பிரச்சனை வந்துச்சு, இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால. ஆமேன். வந்ததா இல்லையா? கொஞ்சம் அனல் வந்த உடனே இந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப பிரச்சனை வந்துருச்சேன்னு தண்ணியை ஊத்தி இந்த அனல் அணைச்சிடக்கூடாது. இந்த விரியன் சாகணும்னா இன்னும் அனல் தான் ஆகணும். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை என்ன பண்ணிடுறாங்க, பிரச்சனை வந்த உடனே ஜபத்தை தண்ணி ஊத்தி அணைச்சிடுறாங்க, விசுவாசத்தை தண்ணி ஊற்றி அணைச்சிடுறாங்க. விசுவாசத்தை எரிய விடணும், ஜபத்தை எரிய விடணும், உபவாசத்தை எரிய விடணும். பிரச்சனை வர வர விரியன் கவ்வின உடனே என்ன பண்ணிடக்கூடாது, அனலை குறைச்சிடக்கூடாது, இப்பதான் கூட்டணும். ஏன்னா இந்த அக்கினி தான் இந்த விரியனை அழிக்க போகிறது. இன்றைக்கு விரியன்களை அழிக்கிற ஒரு அக்கினியை கர்த்தர் உங்களுக்குள்ள எரிய செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி கைகளை அசைச்சு அப்படியே அந்நிய பாஷை பேசுங்க. உதருங்க உதருங்க இயேசுவின் நாமத்துல. கவ்வி இருக்கிற விரியன்களை உதருங்க. வியாதி என்கிற அந்த விரியனை உதருங்க. வறுமை என்கிற விரியன் உதறி கை உதறி ஜெபம் பண்ணுங்க. வீட்டை பிடிச்சிருக்கிற ராஷி கதரபா நீங்க ஜெபிங்க கைகளை அசைச்சு. பவுல் தள்ளினாரே, இன்றைக்கு கர்த்தர் அனல் ஆக்குகிறார். இந்த அட்மாஸ்பியர் அனல் ஆக்குறார். இந்த சபையை ஒரு அனல் ஆக்குறார். எல்லைகள் எல்லைகள் எல்லைகளுக்கு ஒரு அனல். ரகபதரபக ஷிகதரபதரோ உதறி உதறி ஜெபம் பண்ணுங்க. கவ்வி இருக்கிற விரியன்களை தள்ளுங்க, அந்த அக்கினியில தள்ளுங்க. இப்போ ஒரு அனலை மூட்டுவோம், இப்போ ஒரு அக்கினியை எரிய வைப்போம். கர்த்தருடைய பலிபீடத்தில் அக்கினி எரியட்டும். உதறுங்க, உதறி 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 ஜெபம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்துல. இது உங்களை அழிக்க வந்த விரியன் அல்ல, இது நீங்கள் யார் என்று உங்களை நிரூபிக்க வந்த விரியன். இந்த பிரச்சனை உங்களை அவமானப்படுத்த வந்தது அல்ல, உங்களை அலங்கரிக்க வந்தது. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை வெளிப்படுத்த வந்த விரியன். இந்த விரியன் வரலனா பவுலுக்குள்ள இருக்கிற அனாயிட்டிங் வெளியே வந்திருக்காது, அந்த தீவுக்கு ரட்சிப்பு வந்திருக்காது, அந்த தீவுல விடுதலை வந்திருக்காது. இயேசுதான் அதை அனுமதித்தார், இயேசுதான் அதை அனுமதித்தார். ஆனால் அனல் மூட்ட வேண்டியது உன் வேலை. அனல் மூட்டு அனல் மூட்டு அனல் மூட்டு, எரிய விடு. சாகட்டும் இந்த விரியன்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். இந்த அக்கினிக்கு இரையாக இந்த விரியன்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவ பலிபீடத்தில் அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருக்கு. Ni baba bala dira se kata se ni kama danaze எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, என்னில் அசைவாடும்
அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் 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 அனலாக்கும் அக்கினி ஜுவாலை. என்ன அனலாக்குங்க, என்னில் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே இறங்கிடும் தேவனே, என்னில் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, என்னில் அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்ல. சாந்தா